வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள். கர்மம் இஸ் ஈக்குவல் டு செயல் அல்லது வினை. யோகம் ஈக்குவல் டு ஒன்றுபடுதல். இதற்கான கவிதை வரிகள். உருவெடுத்த காரணமும் காரியமும் முடிவும் உலகினிலே 75 ஆண்டுகள் வாழ்ந்து இறைநிலையோ அவ்வப்போது உணர்த்திட்டேன். செய்த வினை பதிவுகளை தூய்மை செய்து கொண்டேன். கருத்தொடராய் பின் பிறவியில்லை இனி இல்லை. கர்மவினை மிச்சமில்லை இச்சையில்லை எதிலும் அருள் நிறைந்த பெருஞ்சோதி அரவணைத்துக் கொள்ளும் அந்த நன்னாடை எதிர்பார்த்து உள்ளேன் என்று சாமிஜி இந்த கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க. மகான் திருமூலர் சொல்லும் போது, தெய்வ அறிவே திருந்திய அறிவாம் உய்யும் நல்வழி உள்ளுணர் தவமே செய்யும் வினைகளை சீர் செய்திட ஐயமில்லை அரும்பிறவி தொடர் என்று சொல்றாங்க. வள்ளுவர் பிறந்ததை சொல்லுவோம் போது, தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார் மற்ற அல்லார் அவம் செய்வார் ஆசையுள் பற்று என்று தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சொல்றாங்க. நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன? வினை பயன் ஒரு தேகம் கண்டிருக்கிறோம். கர்ம வினையான நமக்கு இந்த உடல் எடுத்திருக்கிறோம். இறைவன் பிளஸ் ஆணவம் கண்மம் மாயை மனிதனாக இந்த பூமியில பிறந்து நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு தனி மனிதரும் பெற்று வந்த அந்த கர்மம் நம்மிடம் உள்ள அந்த வினை பதிவுகளை நீக்கணும். மனிதன் மைனஸ் ஆணவம் கர்மம் மாயை இறைவனாக நாம மாறி ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் அந்த இறைநிலை இணைப்போடு வாழணும். சாமிஜி 75 பர்த்டே சமையல நடக்குது. திருக்குறள் முனுசாமி ஐயா தலைமையில காலையில இருந்து ஈவினிங் வரையிலும் தொடர்ந்து 4 செக்ஷன் நடந்தது. அந்த 75 தான் சாமிஜி இந்த பாடல் 75வது வயதுல இந்த பாடல் எழுதுறாங்க. அப்போ சாமிஜி அருள் நிறைந்த பெருஞ்சோதி அரவணைத்துக் கொண்டும் அந்த நன்னாளை எதிர்பார்த்து உள்ளேன் என்ற அந்த வரிகள் மனசை ரொம்ப கஷ்டப்படுத்திச்சு. தொடர்ந்து சாமிஜி நம்ம எல்லோருக்கும் தெரியும். அதன் பிறகு ஒரு 20 ஆண்டுகள் இறைநிலை சாமிஜியினுடைய ஒட்டுமொத்த அந்த ஆன்மீக பணிகளையும் சிறப்பாக செய்ய வச்சது. இதையே எங்க சொல்ல வர அப்படின்னு சொன்னா, சாமிஜி சொல்லுவாங்க, என்னுள் அவனை வைத்தேன் ஏற்றி வந்தேன் போற்றி வந்தேன் என்னை அவனுள் இணைத்தான் இறைவனாக்கி பாடுகின்றேன். உன்னுள்ளும் இவ்வுண்மை உணர்ந்து கடை தேர்வதற்கு உலக மக்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து பாடுகின்றேன் என்று சாமிஜி நமக்கு இந்த வரிகள் கொடுத்திருக்கிறாங்க. நாம ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் அந்த உணர்வு தெரிஞ்ச நாள் முதல் கொண்டு பெற்றோர்கள் வழியாக நம்முடைய குடும்பம் வழியாக அந்த ஒழுக்க பழக்கத்துக்கு உண்டான அந்த விளக்கங்களோடு நாம் உடற்பயிற்சியோடு வளர்ந்து வரணும். அது சிறப்பு. அதுக்காக தான் சாமிஜி எளிய முறை உடற்பயிற்சி உணர்வு தெரிஞ்ச நாள்ல இருந்து நம்முடைய ஆயுள் கால வரலும் செய்யலாம். அதே போல நம்ம அறிவாட்சி தரத்தை ஒழுக்க பழக்கத்தோடு புதிய பதிவுகள், பிறந்த பதிவுகள், எந்த பதிவுகளும் நமக்கு மேற்பதிவாக ஏற்படாத அளவுல நமக்கு அந்த தற்சோதனை என்ற ஒன்றை கொடுத்திருக்கிறாங்க. அந்த விளக்கங்களை குழந்தைக்கு புரியும் அளவுக்கு அந்த குழந்தைகளுக்கு சொல்லி நாம வளர்க்கணும். அதன் பிறகு நாம பருவமடைந்த பெண்கள், 14 வயது நிரம்பிய ஆண்கள், நம்முடைய அந்த உயர்நல பயிற்சி, மன அமைதிக்கான தியான பயிற்சி, தற்சோதனைக்கான அகத்தாய்வு பயிற்சி, இந்த பயிற்சிகளை தொடர்ந்து நாம கற்று செய்து வரும்போது தவம், மௌனம், தற்சோதனை என்ற அளவுல நாம ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் தியான வாழ்க்கையாகவும் மௌன நிலையிலையும் தற்சோதனையோடு வாழும்போது சாமிஜி சொல்ற மாதிரி, செய்தவினை பதிவுகளை தூய்மை செய்து கொண்டேன். கரு தொடராய் பின் பிறவி இல்லை இனி இல்லை. கர்மவினை மிச்சமில்லை இச்சையில்லை எதிலும் என்று சாமிஜி நமக்கு இந்த கவிதை வரிகள்ல கொடுத்திருக்கிறாங்க. ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் இறை உணர்வு நிலையில இருந்து அறநெறி பின்பற்றி ஒழுக்கம் கடமை ஏகை என்ற அந்த 3ஐயும் ஒழுக்கத்தோடு வாழணும்.
கடமையை சிறப்பாக செய்யணும். ஈகையை நாம் அவ்வப்போது உடலால அறிவால நம்முடைய பொருளாதாரத்தால என்ன கொடுக்க முடியுமோ தொடர்ந்து அதை செய்து கொண்டே இருக்கணும். குறிப்பா மனவளக்கலை பயிற்சிகளை நம்ம மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.